இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் 150வது ஆண்டை முன்னிட்டு வானிலையியல் குறித்து இந்திய வானிலை ஆய்வு மைய விஞ்ஞானி முனைவர் பி. கீதா அவர்களுடன் நேர்முகம். உலக வானிலை தினம் பற்றி சொல்ல முடியுமா? உலக வானிலை தினம்ங்கிறது 1950ஆம் ஆண்டு உலக வானிலை அமைப்புங்கிறது உருவாக்கப்பட்டது. அது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 75வது வருஷம் கொண்டாடுறாங்க. அந்த உலக வானிலை அமைப்பு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளோட வானிலை துறைகளும் சேர்ந்து பணியாற்றுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக அமைச்சு கொடுத்தாங்க. இப்போ எவ்ரி வருஷம் உலகத்தில் எல்லா நாடுகள்லேயும் இருக்கக்கூடிய பேரிடர்களால் ஏற்படக்கூடிய அபாயங்களை போக்குறதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சு ஒரு வருஷம் ஒரு தீம் எடுத்துப்பாங்க. எல்லாருக்கும் உபயோகரமாக இருக்கக்கூடிய மாதிரி ஒரு தீம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா க்ளோசிங் த ஏர்லி வார்னிங் கேப் டுகெதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழில் சொல்ல போனோம்னாக்கா முன்னெச்சரிக்கை இடைவெளியை ஒன்று சேர்ந்து குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய தீம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன இந்த உலக வெதர் ஃபோர்காஸ்டிங்கிறது ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட் ஆஃப் சயின்ஸ் கிடையாது. மேத்ஸ் வேணும், ஃபிசிக்ஸ் தான் கான்செப்ட்னு எடுத்தால் கூட மேத்தமேட்டிக்ஸ் வேணும், எல்லாம் அட்வான்ஸ் லெவலில் வேணும். மேத்தமேட்டிக்ஸ் வேணும், ஜியாகிரஃபி வேணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும். ஏன்னா இது ரொம்பவே மல்டி டிசிப்ளினரி ஆஸ்பெக்ட் இது. அதுக்கப்புறம் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், ஜியாகிரஃபி வேணும், டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் குரூப் வேணும். எல்லோரும் சேர்ந்து தான் இந்த ஏர்லி வார்னிங்கிறத நடத்தி ஆகணும். ஸோ இது உலக அளவில் நிறைய பேர் சேர்ந்து முனைஞ்சு பண்ணுறது தான். இப்போ இங்கே பார்க்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும், யார் வேணால் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கூட சில சமயத்தில் தோணும். பட் அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் அமைப்புகள் ரொம்பவே இருக்குது. ஸோ எல்லோரும் சேர்ந்து பணியாற்றினா நான் கொஞ்சமாக இந்த கூட பேரிடருடைய மேலாண்மை இம்ப்ரூவ் ஆக நமக்கு டிசாஸ்டர்ஸ் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதுக்காக இந்த வருஷம் முன்னெச்சரிக்கை இடைவெளியை ஒன்று சேர்ந்து குறைப்போங்கிற தீமில் நாங்கள் உலக வானிலை தினத்தை கொண்டாடுறோம். 23 மார்ச். மேடம், நம்ம வானிலை பற்றி பேசும்போது இந்த வெதர் அப்புறம் கிளைமேட் இந்த வார்த்தையை தான் எப்போவுமே யூஸ் பண்ணுறோம். இந்த ரெண்டு வார்த்தையும் ஒன்றா? இந்த ரெண்டு வார்த்தைக்கு மீனிங் என்ன? வெதர் அண்ட் கிளைமேட்டுங்கிறது ஒன்று கிடையாது. நிறைய பேர் அதை இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. பட் ஒன்றொன்றுத்துக்கு தனித்தனி டெஃபினிஷன் இருக்குது. வெதர்ங்கிறது பார்த்திங்கன்னா வானிலை, அதாவது வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு காற்றோட தரைமட்ட அழுத்தம், வெப்பநிலை, மழை, ஈரப்பதம், காற்றோட வேகம், சுழற்சி, இதெல்லாம் பற்றி ஒரு குறுகிய காலத்துக்கான ஒரு கணிப்பு. அதே நீங்கள் கிளைமேட்னு எடுத்திங்கன்னா ஒரு காலநிலை, அதாவது ஒரு லாங் பீரியட், ஒரு 30 வருஷம் எடுத்துப்போம் சாதாரணமாக ஒரு கிளைமேட்டை டிஃபைன் பண்ணால். ஒரு இடத்துல இப்போ சென்னையோட கிளைமேட் அப்படின்னு சொல்லப்பட்டால் 30 வருஷ தரவுகளை பேஸ் பண்ணி வெதர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. கிளைமேட்டுங்கிறது மாறாது. வெதர்ங்கிறது டெய்லி மாறிட்டே இருக்கும், எனி டைம் மாறிட்டே இருக்கும். பட் கிளைமேட்டுங்கிறது ஒரு காலநிலைங்கிறதுனால 30 வருஷத்து ஆவரேஜ் சிச்சுவேஷன். அது சென்னைக்கு இன்றைக்கி மழை பெய்யலாம், இனி வெயில் அடிக்கலாம், பட் சென்னையோட கிளைமேட் சேமாக தான் இருக்கும். இந்திய வானொலித்துறை எல்லாரோட வாழ்க்கையிலையும் ஒரு முக்கியமான பங்கு அளிக்கிறது. நம்ம ஸ்கூலில் படிக்கும்போதும் சரி, நம்ம டெய்லி பார்ப்போம், மழை பெய்யும்போது பார்ப்போம். ஃபஸ்ட்டு வானிலைத்துறை என்ன சொல்லுன்னு தான் பார்ப்போமே. இப்போ வேலைக்கு போகும்போதும் சரி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தான் கேட்குறோம். இந்த வானிலைத்துறையோட வரலாறு சொல்ல முடியுமா? இந்திய வானிலைத்துறை எடுத்துனீங்கன்னாக்கா நீங்கள் அது உங்களுக்கு தெரியும். இப்போ ரொம்பவும் பழமையான துறை. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 150வது வருஷத்தை கொண்டாடிட்டு இருக்கோம் நம்ம. அப்படி இருக்கிறது இந்தியாவிலேயே அறிவியல் சார்ந்த ஒரு துறைகளில் மிகவும் பழமையானதுன்னு சொல்லப்போனால் இதில் இந்திய வானிலைத்துறையும் ஒன்று. வரலாறு 2 செஞ்சுரிஸ் பின்னாடி போகலாம். ஸோ ரொம்பவுமே சுவாரஸ்யமானதும் கூட. 18ஆம் நூற்றாண்டோட கடைசியில் இதோட துவக்கமாக ஏற்பட்டது. எப்படின்னு கேட்டாக்கா, அப்போ 17-18ஆம் நூற்றாண்டுகளில் தான் முதல்ல காற்றோடைய அழுத்தம், வெப்பமானிகள்லாம் கண்டுபிடிக்கப்பட்டன. கண்டுபிடிக்கப்பட்ட உடனே அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் வெப்பம் எப்படி இருக்குது, அழுத்தம் எப்படி இருக்குன்னா தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தில் மக்கள் டிஃப்ரெண்ட் இடத்துல ஆரம்பித்தாங்க. அந்த சமயத்தில் இந்தியாவில் முதலாக சென்னையில் வானியல் சாஸ்திரத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக ஒரு அப்சர்வேட்டரி தொடங்கினாங்க. 1792ஆம் ஆண்டு ஒரு அப்சர்வேட்டரி இங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க. முதல் அப்சர்வேட்டரி இந்தியாவிலே ஸ்டார்ட் பண்ணது எங்கன்னா சென்னை நுங்கம்பாக்கத்தில். அங்கே பணிபுரிந்த அந்த வானியர் நிபுணர் வானிலை குறிப்புகளையும் எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் அவராகவே ஒரு தெர்மாமீட்டர் வாங்கி வச்சு செட் பண்ணி அப்சர்வேஷன் எடுக்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 1864 ஒரு சைக்ளோனில் கடல் நீர் உட்புகுந்ததுனால கொல்கத்தாவில் 80,000 உயிர்கள் பலியானது. அப்போ அரசு உணர்ந்தது இது மாதிரி ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு அணுகுமுறை தேவை, புயல் பற்றிய எச்சரிக்கை தேவை மக்களுக்கு அப்படின்ட்டு. அப்போ அவங்க ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தணும், இதற்கு ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தணும் அப்படின்னு நினச்சி இந்திய வானிலை ஆய்வுத்துறையை நிறுவினாங்க. அப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புயலுக்காக மெயினாக ஆரம்பித்ததுனாலேயே 1886ஆம் ஆண்டே, அந்த காலத்தில் நான் சொல்கிறேன், முதல் முறையாக இந்திய துறைமுகங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் பணிகளை ஆரம்பிச்சிருது 1886லேயே.
அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இருந்த வானிலை ஆய்வாளர்கள் சில பேர் வந்து பெடிங்டன், பிளான்ஃபோர்ட் அப்போ இருந்தவங்க அவங்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து கடலில் போன மாலுமிகள்லாம் குறித்து வச்சுருந்தாங்க வானிலை குறிப்புகள். காற்று எப்படி இருந்தது, எப்படி காற்று வீசினது, கடலோட சீற்றம் எப்படி, இந்த மாதிரி நிறைய குறிப்புகள் இருந்தது. அந்த குறிப்புகளெல்லாம் சேர்த்து எடுத்து வச்சு ஆராய்ஞ்சு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த காலத்தில் எப்பப்பெல்லாம் சைக்ளோன் இருந்திருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணி எடுத்தாங்க. எடுத்து இப்போ பார்க்க போனால் நமக்கு வந்து மோர் தேன் 100 இயர்ஸ்க்கு மேலே நமக்கு டேட்டா இருக்குது சைக்ளோன் ரெக்கார்ட்ஸ். எப்படின்னா கடலில் போன மாலுமிகளுடைய ரெக்கார்ட்ஸை வச்சே, செயிலர்ஸ் ஹேண்ட்புக்னே சொல்லுவாங்க, அவங்க குறித்து வச்சுருந்தது. அதெல்லாம் வச்சு இவங்க ரெக்கார்ட் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி இப்போ அட்லஸ்லாமும் இருக்குது சைக்ளோன் ட்ராக்ஸ் எல்லாம் வச்சு. அதே சமயத்தில் அதே மாதிரி பார்க்க போனாக்கா வந்து இப்போ வந்து மான்சூனை பற்றி, அதாவது அதே 1880 அந்த காலகட்டத்தில் வந்து பஞ்சம் நிறைய இருந்த காலம். அப்போது வந்து கவர்மெண்ட் வந்து ஃபேமின் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பரிந்துரை பண்ணுறாங்க. மழை குறைஞ்சதுனால வந்து அக்ரிகல்ச்சர் ஃப்ளரிஷ் ஆக முடியாத சுச்சுவேஷன் வர்றதுனால மழையை பற்றின இன்ஃபர்மேஷன் நமக்கு முன்னாடி தெரியணும் அப்படின்னு நினச்சாங்க. அதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னாக்கா, மழையை பற்றின நீண்டகால வானிலை அறிக்கை எங்களுக்கு முன்னாடியே, மான்சூன் சீசனுக்கு முன்னாடியே எங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு ஃபேமின் கமிஷன் ஆஃப் இந்தியா பரிந்துரை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நிறைய சயின்டிஃபிக் ஒர்க்ஸ்லாம் பண்ணாங்க. 1886 முதன் முறையாக நீண்டகால வானிலை அறிவிப்பு வானிலைத்துறையால் வெளியிடப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தா 1905 காற்றுடைய மேல் மட்டத்தெல்லாம் அறிகிறதுக்கான மேலடுக்கு ஆய்வுக்கூடங்கள் நிறுவினாங்க. ஃபஸ்ட்டு கராச்சியில் ஆரம்பித்தாங்க, அப்புறம் படிப்படியாக எல்லா இடங்கள்லேயும் வந்தது. அப்புறம் 1924 ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது, வானிலை நீண்டகால வானிலை அறிக்கையை வந்து மேம்படுத்தணும்னா இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் ஃபோர்காஸ்ட் அப்படின்னு நினச்சி அப்போது இருந்த தலைவர் வந்து கில்பர்ட் வாக்கருங்கிறவர் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கலாக வந்து நிறைய இங்கே இருக்கிற மழைக்கும் மற்ற இடங்களில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு என்னென்ன தொடர்பு இருக்குது அப்படின்னு படித்து, ஏதான ஒரு தொடர்பு இருந்தால் அதை வச்சு நமக்கு வானிலை இங்கே கணிக்க முடியுமா அப்படின்னு படித்து நிறைய ஒர்க் பண்ணினார். அப்படி பண்ணது தான் இன்றைக்கி எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எல்னினோ லானினா பற்றி பேசுவாங்க. அதை வந்து கண்டுபிடிச்சது இந்த மான்சூனுக்கு ஃபோர்காஸ்ட்டுக்கு பேராமீட்டர் தேட போய் கண்டுபிடிச்சது தான் அந்த எல்னினோங்கிறது. 1924 நம்ம வானிலைத்துறையோட தலைவராக இருந்த கில்பர்ட் வாக்கருங்கிறது தான் முதல்ல எல்னினோங்கிற நோட் பண்ணி சொன்னது. அப்புறம் பார்த்தா வந்து 1920களில் வேர்ல்டு வார் சமயம் வந்து, வேர்ல்டு வார் சமயத்தில் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு தொய்வு இருக்கும். பட் வானிலைத்துறைக்கு வந்து ரொம்பவே மேம்படுத்தப்பட்டது வந்து அந்த காலகட்டத்தில் தான். அதாவது வந்து பிரிட்டிஷோட ராயல் ஏர்ஃபோர்ஸ் வந்து போர் விமானங்களை நடத்துறதுக்கு விமான தடங்களில் வானிலை குறிப்புகள் தேவைப்பட்டது. அதுக்காக வந்து ஆய்வுக்கூடங்கள் நிறுவினாங்க, மேல்மட்ட ஆய்வுக்கூடங்கள். ஏன்னா மேல்மட்டத்தில் விமானங்கள் பறக்கிறதுக்கு எதுவான இன்ஃபர்மேஷன் தேவைங்கிறதுக்காக. அதே மாதிரி விமான போக்குவரத்துக்கான வானிலை அறிக்கைகளையும் தேவைப்பட்டது. ஸோ அது நிறைய அப்போ வந்து இந்த வானிலைத்துறையில் எக்ஸ்பேன்ஷன் இருந்தது. நிறைய இடங்களில் நிறுவினதுனால வந்து டிபார்ட்மெண்ட் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆச்சு வார் பீரியடில். அப்புறம் அதே மாதிரி தான் நம்ம அந்த சமயத்தில் தான் வந்து 1946 முதல்ல மீனம்பாக்கத்தை நமக்கு மேல்மட்ட ஆய்வுக்கூடம் ஆரம்பித்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா அதே சமயத்தில் வந்து தரவுகள் சேகரிக்கிறோம் ஆய்வுக்கூடத்தில். அது வந்து எப்படி வந்து ஃபோர்காஸ்ட் கொடுக்குற இடத்துக்கு போகிறது, அதுக்கு நமக்கு இமீடியட்டாக கிடைக்கிறதுக்கு வழி பண்ணணும்ன்ட்டு அந்த காலத்தில் வார் பீரியடில் தான் முதல்ல டெலிகிராஃப் டேட்டா எக்ஸ்சேஞ்சுக்கு மோர்ஸ் கோடு மாதிரியாக வச்சு பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து பாயிண்ட் டு பாயிண்ட் டெலிபிரிண்டர் கனெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்தது எல்லாமே வார் பீரியடில். ஏன்னா ராயல் ஏர்ஃபோர்ஸோடைய மெயினாக அவங்களுடைய இயக்கத்துக்காக ஆரம்பித்தது. வானிலைத்துறை வந்து நிறைய எக்ஸ்பேண்ட் ஆகிறதுக்கு எதுவாச்சு பின்னாடி. அப்புறம் போருக்கு அப்புறம் வந்து அவங்க அப்போ அந்த போருக்கு யூஸ் பண்ண ரேடார்ஸ் எல்லாம் போருக்கு அப்புறம் வந்து க்ளவுட்ஸை ஸ்டடி பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வானிலைத்துறைக்கு ரேடார்ஸ் வர ஆரம்பிச்சது. 1950களில் ரேடார்ஸ் வர ஆரம்பிச்சது. அதனால் முதல்ல எக்ஸ் பேண்ட் ரேடார்னு வந்தது. அதுக்கப்புறம் வந்து எஸ் பேண்ட் புயலை பற்றி ஆராயறதுக்கான ரேடார்ஸ் 1970களில் வர ஆரம்பிச்சது இந்தியாவில். ஒரு செயற்கைக்கோளில் என்னென்ன பகுதியெலாம் இருக்குது? பகுதிங்கிறது வந்து வெதர் சேட்டலைட்டில் நீங்கள் கேட்குறத பார்த்தா நான் வந்து வானிலைத்துறைக்கு தேவையானது என்ன உள்ளதுல இருக்குங்கிற மாதிரி தான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா மீட்ராலஜிக்கல் பேலோட்ஸ்னு சொல்லுவோம். அது என்னன்னு கேட்டால் மெயினாக வந்து இமேஜர், சவுண்டர் 2 விதமாக இருக்குது. இமேஜருங்கிறது படம் எடுத்து கொடுத்துனே இருக்கும். சவுண்டர் வந்து வெர்டிக்கல் ப்ரொஃபைல் மேலடுக்கில் வெவ்வேறு இடங்களில் எப்படி இருக்குது, காற்றோட ஹியூமிடிட்டி எப்படி இருக்குது, டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, வெவ்வேறு இடங்கள் ஹைட்டில் என்ன இருக்குங்கிறத சொல்லும். ஸோ வந்து இது மெயினாக வந்து 2 தான், இமேஜர், சவுண்டர். அது டிஃப்ரெண்ட் சேனல்ஸில் சிலது வந்து எமிஷன் சொல்லுவாங்க, சிலது வந்து அப்சார்ப்ஷன். ப்ராப்பர்ட்டிஸ் டிஃப்ரெண்ட் ஆகும். க்ளவுட்ஸை பார்க்குறதுக்கு, அப்புறம் வந்து ஃபாகை பார்க்குறதுக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு சேனலில் நமக்கு இன்னும் பெட்டராக கிடைக்கும். ஸோ அது ஒரு தனி சயின்ஸ். அது ஆக்சுவல் சேட்டலைட் மீட்டர் ரேடார் மீட்ராலஜி ஒரு சயின்ஸ்னு சொன்ன மாதிரி சேட்டலைட் மீட்ராலஜிங்கிறது ஒரு சயின்ஸ். இதெல்லாம் ரிமோட் சென்சிங்கில் அது வச்சு தான் நிறைய ப்ராடக்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இப்போ சைக்ளோன் கூட பார்த்தீங்கன்னாக்கா வந்து கடலில் தான் ஃபார்ம் ஆகுது. கடலில் ஃபார்ம் ஆகிட்டு வந்து ஒரு டிப்ரெஷனாக ஃபார்ம் ஆகிட்டு ஒரு சைக்ளோனாக இருக்குது. கடலில் நடக்கிற நிகழ்வு இங்கிருந்து நம்மளால் எப்படி சொல்ல முடியுதுன்னா சேட்டலைட்டு தான் மெயின் நமக்கு இன்புட்ஸ். சேட்டலைட் பேஸ் பண்ணி தான் சைக்ளோனோட இன்டென்சிட்டியும் கணிக்கிறாங்க. டோராக் டெக்னிக்னு சொல்லுவாங்க. அதுவும் சேட்டலைட் இமேஜரியை வச்சு அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு
பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் சைக்ளோனோட இன்டென்சிட்டியும் கணிக்கிறாங்க. மேடம், ஒரு செயற்கைக்கோள் என்னென்ன டேட்டாலாம் கலெக்ட் பண்ணுது? பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து க்ளவுட்ஸ் மேக பற்றி ஸ்டடி பண்ணோம். அப்புறம் மேகத்தோடைய உயரம், அது எவ்வளோ ஹைட் வரைக்கும் இருக்குது அதோட இதுன்னு தெரிஞ்சுக்கலாம் சேட்டலைட் பிக்சர் வச்சு. மூடு பனி எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை, சீ சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். அது வந்து கடல் மேலே வந்து நமக்கு இங்கேருந்து கிடைக்கிறதுக்கு இதில் சேட்டலைட் மூலமாக தான் நமக்கு கிடைச்சாகணும். சேட்டலைட் கொடுக்குறது அந்த இன்ஃபர்மேஷனை. அப்புறம் கடல் வெப்ப உள்ளடக்கம், அது எவ்வளோ வெப்பம் இருக்குது. ஏன்னா ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகிறதுக்கெல்லாமே சைக்ளோனோட ஹீட் எனர்ஜி எடுத்து தான் சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது. அப்போ கடலுடைய வெப்ப உள்ளடக்கம் எவ்வளோ இருக்குது, ஓஷன் ஹீட் கண்டென்ட்னு சொல்லுவோம். அந்த பராமீட்டர் ரொம்பவே முக்கியம். அதுவும் வந்து நமக்கு சேட்டலைட் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு இன்புட் தான். அதே காற்றோட ஈரப்பதம், கீழ்மட்ட காற்று வந்து குவிப்பு, இது லோ லெவல் கன்வர்ஜன்ஸ்னு சொல்லுவோம். அதில் அதே மாதிரி மேல் மட்டத்தில் காற்று எப்படி பிரியறது, அப்புறம் காற்றுடைய சுழற்சி தன்மை, இது மாதிரி பல தரவுகள் வந்து நமக்கு செயற்கைக்கோள் மூலமாக நமக்கு கிடைக்குது. மேடம், இப்போ இந்த டேட்டா வச்சு வானிலைத்துறை என்ன பண்ணுது? அதாவது வந்து நீங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியணும்னா டேட்டா வந்து 2 விதமாக கலெக்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து தரைமட்ட ஆய்வுக்கூடங்கள், இன்னொன்று மேலடுக்கு ஆய்வுக்கூட்டங்கள், அதுக்கப்புறம் ரேடார் சேட்டலைட்ஸ்லாம் இருக்குது. தரைமட்ட ஆய்வுக்கூடங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா எவ்ரி 3 hourly தரவுகள் கலெக்ட் பண்ணுவாங்க அப்சர்வேட்டரியில். ஸோ ஒரு நாளைக்கு 8 அப்சர்வேஷன் இது இங்கே நம்ம இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகளாவில் எல்லாருமே டைமு கூட WMO வேர்ல்டு மீட்ராலஜிக்கல் ஆர்கனைசேஷன் நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அவங்க வந்து நிர்ணயிச்சிருக்காங்க எந்தெந்த நேரத்தில் எப்படி அப்சர்வேஷன் எடுக்கணும், என்னென்ன அப்சர்வேஷன் எடுக்கணும். அதை வந்து ஒரு கோடட் ஃபார்மில் தான் ட்ரான்ஸ்மிட் பண்ணணும். அதுக்கு அந்த கோடு எப்படி இருக்கணும், அந்த கோடை டிஃபைன் பண்ணது எல்லாமே WMO செட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லா நாட்டிலையுமே மீட்ராலஜிக்கல் ஏஜென்சிஸ் அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ எவ்ரி 3 hourly அப்சர்வேஷன் எடுப்பாங்க. அந்த கோடட் ஃபார்மேட்டில் அந்த டேட்டாவை ஃபுல்லாக ஃபில் பண்ணி ஃபோர்காஸ்டிங் சென்டர்ஸ்க்கு அனுப்புறது. அதே மாதிரி மேலடுக்கு ஆய்வுகள்னு பார்த்தா ஒரு 2-4 முறை ஒரு நாளைக்கு எடுக்கலாம். ஜென்ரல் 4 முறைன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எக்கானமி ஃபேக்டர் கொண்டு சில கண்ட்ரிஸால் முடியாது, 2-4 வரைக்கும் எடுப்பாங்க. அப்புறம் பார்த்தா இந்த டேட்டாவை எடுத்து 10 நிமிஷத்தில், அதாவது தரைமட்ட தரவுகளை 10 நிமிஷத்தில் வந்து கோடட் ஃபார்மேட்டில் எழுதி ஃபோர்காஸ்டிங், அதாவது வந்து வானிலை முன்னறிவிப்பு மையங்கள் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு அனுப்ப அங்கே வந்து அங்கேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா குளோபல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம்னு இருக்குது. அதில் அந்த டேட்டாவை போடுவோம். அந்த கோடட் ஃபார்மேட் 1.5 லைன் தான் இருக்கும் அந்த டேட்டா. அது அதில் போட்டுட்டோன்னா இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு கன்னியாகுமரியில் ஒரு அப்சர்வேஷன் எடுத்திருக்காங்க. அது அத்தனை இன்ஃபர்மேஷனையும் நீங்கள் நியூயார்க்கில் இருக்கிறவங்க பார்க்கலாம், மாஸ்கோவில் இருக்கிறவங்க பார்க்கலாம், சிட்னியில் இருக்கிறவங்க பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு மியாமியில் ஒரு அப்சர்வேஷன் எடுத்திருக்காங்கன்னா நம்ம பார்க்கலாம் அது. ஸோ அது மாதிரி வந்து உலக வானிலை இயக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. குளோபல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம்ங்கிறது WMO கீழ் தான் வருது. ஸோ டேட்டா ஒரு இன்டர்நேஷ்னல் டேட்டா எக்ஸ்சேஞ்ச். இப்போ அதனால தான் இப்போ கணினி சார்ந்த மாதிரிகள்லாம் ரன் பண்ணுறதுக்கு தரவுகள் எல்லாரும் போய் எல்லா இடத்துலையும் எடுக்க முடியாது, அவங்க இடத்துல எடுக்கிறோம். பட் வந்து இப்போ ஒரு குளோபல் கணினி சார்ந்த மாதிரி ரன் பண்ணுற சென்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. யூரோப்பில் ஒன்று ரன் பண்ணி ECMWFன்னு ரொம்ப ஃபேமஸ் மாடல். அதே மாதிரி தான் யூஎஸில் ரன் பண்ணுறாங்க GFSன்னு. இந்த மாடலுக்குலாம் எங்கேருந்து டேட்டா கிடைக்கும்? இப்போ எல்லா இடத்துலையும் எல்லாரும் எடுக்கிற டேட்டாவையும் இந்த குளோபல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டமில் போட்டோன்னா எல்லாரோடய ஷேர் பண்ணிப்போம். அதே மாதிரி ஏர்கிராஃப்ட்ஸ் பறக்கிற ஏர்கிராஃப்ட்ஸ்லேயும் அந்த வெவ்வேறு ஹைட்டில் என்னென்ன வானிலை தரவுகளை சேகரிக்க முடியுமோ சேகரித்து எல்லாமே ஆட்டோமேட்டிக், அவங்க இருக்கிறவங்களுக்கே ஒரு வேலையும் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஏர்கிராஃப்ட்ஸ்லேருந்து நிறைய வந்து மேல்மட்ட தரவுகள் நமக்கு கிடைக்கிறது. இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கம்ப்யூட்டர் சென்டருக்கு காமிச்சாங்கனாக்கா அவங்க மாதிரிகள் ரன் பண்ணுவாங்க. ஃபோர்காஸ்டிங் சென்டர்ஸில் வந்து சினாப்டிக் அனாலிசிஸ்னு ஒன்று இருக்குது. எல்லா டேட்டாவையும் மேப் போடுவாங்க, டிஃப்ரெண்ட் மேப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்போ தரைமட்டத்துலன்னு கேட்டீங்கன்னா ஐசோபாரிக் அனாலிசிஸ் சொல்லுவாங்க. வந்து ப்ரெஷர், காற்றோட அழுத்தம் எங்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கோ சேர்த்து லைன்ஸ் போடுறது. ஸோ ஐசோபாரிக் மேல் மட்டத்தை ஸ்ட்ரீம்லைன் அனாலிசிஸ், ஐசோடேக் அனாலிசிஸ், அப்புறம் டிபார்ச்சர்ஸ் ஃப்ரம் நார்மல்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு இயல்பிலிருந்து எந்த அளவுக்கு விலகல் ஒரு பர்டிகுலர் பராமீட்டர், இதெல்லாம் நிறைய சார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல். 24 மணி நேரம், அட் த மோஸ்ட் 48 மணி நேரம் வரைக்கும் ஃபோர்காஸ்ட் கொடுக்க. அதுக்கு பின்னாடி ஃபோர்காஸ்ட் கொடுக்கணும்னா மாதிரிகளை தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த டேட்டா அத்தனையும் மாதிரிகள் ரன் பண்ணுற சென்டர்ஸ்க்கு போச்சுன்னா அவங்க அதை எடுத்து அதை வச்சு வந்து இனிஷியல் கண்டிஷன் டிஃபைன் பண்ணி மாதிரிகள்ட்டு ஃபியூச்சர் ஸ்டேட்டை வாங்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் விஷுவலைசேஷன் டூல்ஸ் நிறைய இருக்குது. அதை வச்சு நம்ம நிறைய ப்ராடக்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்க. இப்போ எல்லாரும் பார்க்கலாம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நிறைய பேர் விண்டி டிவியில் பார்ப்பாங்க. அவங்களே சொல்லிவிடுவாங்க சைக்ளோன் இங்கே வருது அங்கே வருது, வானிலை துறை தேவையில்லை. ஏன்னா அந்த அளவுக்கு விஷுவலைசேஷன் டூல்ஸ் ஜென்ரேட் பண்ணி நான் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி, ஏன்னா இதோட பயன்பாடு வந்து அந்த அளவுக்கு இருக்குங்கிறதுனால அத்தனை பேருக்கும் கிடைக்கிற மாதிரி இன்டர்நெட்லேயே போட்டுறாங்க எல்லா சென்டர்ஸுமே, நம்மளும் போடுறோம். பட் அதுதான் கிடைக்கிறதே அப்படின்னா வானிலையாளருக்கு தான் இல்லையானு கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியும் அது அந்த மாடல்ஸ் ரன் பண்ணுறது என்ன லிமிடேஷன்ஸில் இருக்குது, எத்தனை கிரே ஏரியாஸ் இருக்குது, நமக்கு ஒன்றும் தெரியாத விஷயங்கள்ல மாடலால் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல இப்போ நமக்கு தெரியுமானா நமக்கும் தெரியும், ஏன்னா நமக்கும் இந்த அறிவியல் அந்த அளவுக்கு வளரல, நமக்கும் எல்லாம் தெரியாது. பட் ஸ்டில் நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸில் சிலது வந்து சொல்லும் இது மாதிரி நடக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் ஸ்லைட்டு வேல்யூ அடிஷன் கொடுக்கலாம். அது இல்லாமல் போகிற சமயத்தில் சம்டைம்ஸ் வந்து ஒரு அப்சர்வேஷன்
அப்சர்வேஷன் இல்லாதனாலையோ ஒரு தப்பான ஒரு அப்சர்வேஷன் உள்ளே போனதுனாலையோ மாடல் வந்து ரொம்பவே தப்பான ஒரு அவுட்புட்டை கொடுத்துடலாம். ஸோ அது இல்லாததுனால ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் வந்து அதை சரி பண்ணி தான் ஃபைனல் ஃபோர்காஸ்ட்டுங்கிறது ரெடி ஆகும். இது ரெடி பண்ணுறதுக்கு டெய்லி வந்து நம்ம இந்திய வானிலை துறையில் பார்த்தீங்கன்னா டெய்லி வீடியோ கான்ஃபரன்சிங் இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட் கேபிட்டல்ஸ்லையுமே வந்து ஃபோர்காஸ்டிங் சென்டர்ஸ் இருக்குது. எல்லா ஃபோர்காஸ்டர்ஸுமே சேர்ந்து இந்த வீடியோ கான்ஃபரன்ஸில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. பண்ணி சார்ட்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு என்னென்ன முக்கியமான சார்ட்டில் பார்க்குறோங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு என்னென்ன வெதர் எங்கெங்கே எப்படி இருக்குங்கிறத சொல்லி டிசைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கவுங்க ஸ்டேட்டுக்கு அவங்கவுங்க ஃபோர்காஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது. உலகத்தில் முதல் வாட்டி எப்போ அந்த வானிலையை கணிக்க முயற்சி எடுத்தாங்க? எப்போ வந்து மனுஷன் வந்து இந்த ஏர்லி சிவிலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சோ அப்போவே அந்த குவெஸ்ட் இருந்தது, இந்த வானிலையை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு. ஏன்னா கொஞ்சம் குளிர்காலம் வருது, கொஞ்ச நாள் வெயில் வருது, இடையில மழை வருது, இந்த சைக்கிள்ஸ் எல்லாம் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வானிலையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த காலகட்டத்திலே நான் சொல்ல ஃபஸ்ட் சிவிலைசேஷன் வந்த காலத்திலேயே கொஞ்சம் கொஞ்சமாக வானிலை குறிப்புகளை மக்கள் வந்து நோட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போல்லாம் பெருசாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்கலாம், சிலது பண்ணியிருக்காமே இருக்கலாம், பட் வழியாக அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லிட்டு போயிருந்திருக்காங்க. ஸோ அதுவே ரொம்பவே வந்து அந்த சயின்ஸ் வளர்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு அந்த காலத்தில். வேதிக் ஸ்கிரிப்சர்ஸ்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க, நிறைய வந்து வானிலை குறிப்புகள் இருக்குன்னு. இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட்டே எடுத்துனீங்கன்னாக்கா ஆதித்யாத் ஜாயத்தே விருஷ்டிங்கிறது தான் எங்கள் மாட்டோ. என்ன அர்த்தம்னு கேட்டால் ஃப்ரம் த சன் கம்ஸ் த ரெயின். சூரிய வெப்பத்தினால கடல் நீர் ஆவியாக போய் மேலே போய் மழையாக மேகமாகி அங்கேருந்து நமக்கு மழை வருதுங்கிறத புரிஞ்சு வச்சுருக்காங்க. நம்ம ஸ்கிரிப்சர்ஸில் நிறைய பார்க்கலாம் அந்த மாதிரி விஷயங்கள், சயின்டிஃபிக் இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கு. வருஷம் பார்க்குற விஷயங்களை வச்சே அவங்க வந்து சயின்ஸை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருந்துருக்காங்க. முந்தைய காலத்தில் வானிலையை எப்படி கணித்தாங்க? அதாவது வந்து நிறைய பழைய கால புக்ஸில் இருக்கும், நிறைய மழையை பற்றினும் வானிலை பற்றின குறிப்புகள் இருக்கும், நிறையவே இருக்குது. அது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது வந்து ஃபார்மர்ஸ்க்கு வந்து எந்த காலகட்டத்தில் வந்து சீட்ஸ் சோ பண்ணலாம், எப்போ வந்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறைய புக்ஸில் இருக்கும். எல்லாமே வந்து பழக்கத்தில் அனுபவத்தினால தெரிஞ்சுட்டே நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம் வந்து ஆக்சுவலி அது நிறைய பேர் எங்களை வந்து கேட்பாங்க, ஆனால் அது வந்து வானிலைனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு சயின்டிஃபிக் இது கிடையாது. அவங்க யூஸ் பண்ணுற சயின்ஸே வேறு. அவங்க யூஸ் பண்ணுறது வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க, வானியல், அதாவது அஸ்ட்ரானமி, வானியல், அப்புறம் பிளானட்டரி பொசிஷன்ஸு, அப்புறம் அந்த மாதிரி ப்ரொடிக்ஷன்ஸ் போகிறாங்க. அதுலேயுமே பார்த்தாக்கா வந்து மழையை பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கும், இந்த வருஷம் மழை எப்படி இருக்கும் அப்படின்லாம். அந்த சயின்ஸே டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் அவங்க ஒரு வேறு ஒரு அப்ரோச்சில் வச்சு குறிக்க பார்த்துருக்காங்க. மழையை பற்றியோ ஒரு வானிலையை பற்றியோ தெரிஞ்சுக்கணுங்கிற ஒரு நீடு இருந்ததுனால அவங்களுக்கு தெரிஞ்ச சயின்ஸை வச்சு அவங்க பண்ண பார்த்துருக்காங்க அந்த காலத்துலலாம். மேடம், இப்போது சங்க காலத்தில் வானிலை எப்படி பார்த்தாங்க? சங்க காலத்தில் நிறைய வானிலை குறிப்புகள் இருக்குது. முதல்ல ஆரம்பிக்க போனால் தொல்காப்பியத்துலேருந்து எடுத்துக்கலாம். தொல்காப்பியத்திலே வந்து சொல்லுவாங்க வந்து நிலப்பரப்பை வந்து 5ஆக பிரித்ததே வந்து வானிலையோடைய பேஸை வச்சு தான். இப்போ குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொன்னால் அது மலை சார்ந்த பகுதிகள், அது வந்து மழைக்காலத்தை சேர்ந்தது. அதே மாதிரி முல்லை நிலம்னு சொன்னால் அது காடுகள் நிறைந்தது, அது வந்து வெயில் காலத்தை அடிப்படையை கொண்டது. மருதம்ங்கிறது வந்து அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ், அது வந்து ஆட்டம் சீசனுக்கு சேர்ந்ததும்பாங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அறுவடை அதெல்லாத்துக்கு போவாங்க. நெய்தல்ங்கிறது பார்த்திங்கன்னா வந்து கடலோர பகுதிகளை சேர்ந்தது, அது வந்து மான்சூன் காலத்துது. அதே மாதிரி இப்போ பாலைங்கிறது அது ரொம்பவே காய்ந்த ஒரு டெசர்ட் லைக் சிச்சுவேஷன், அது வந்து காய்ந்த சீசனை காட்டுறது. ஸோ இந்த சீசனை பேஸ் பண்ணி தான் வந்து லேண்டை வந்து டிஃப்ரெண்ட் காலகமாக பிரிக்கிறதுங்கிறது தொல்காப்பியத்திலேயே வந்து குறிப்பு இருக்குது நமக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அகநானூறு, புறநானூறு, இது இல்லாமல் நிறைய நான் படித்தது கிடையாது நான் ரொம்பவே. பட் ஆனால் நான் மற்ற புக்கில் படிச்சிருக்கேன், இதில் இப்படி சொல்லியிருக்கு, இதில் இப்படி சொல்லியிருக்குங்கிற இன்ஃபர்மேஷனை நான் நிறையா டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸோடு நிறைய பேர் காமிச்சிருக்காங்க. அது சிலதை படித்ததை வச்சு நான் சொல்கிறேன். நிறைய வெதர் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் அது இல்லாமல் நிறைய இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். மேடம், இப்போ பார்த்தீங்கன்னா மழை ஏன் பூமி எங்கும் ஒரே அளவில் பெய்ய மாட்டேங்குது? ஒரு இடத்துல ஜாஸ்தியாக பெய்யுது, ஒரு இடத்துல கம்மியாக பெய்யுது, ஏன் அது? இதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முக்கியமாக 3 காரணங்கள் சொல்லலாம். ஒன்று எடுத்திங்கன்னா வந்து பூமி வந்து சூரியனை சுற்றி வருது, ரெவல்யூஷன். அப்புறம் பூமி பார்த்திங்கன்னா வந்து போல் டு போல் வந்து அது இருக்க மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அதோட ஆக்சிஸ். அதோட சுற்றுற ஆக்சிஸ் பார்த்திங்கன்னா 23.5 டிகிரி ஸ்டில்ட் இருக்குது, அது ஒன்று. அப்புறம் வந்து லேட்டிடியூட் வந்து ஒவ்வொரு இடத்தோட லேட்டிடியூடும் வந்து இது 3 வந்து முக்கியமான இது வந்து காரணங்கள்னால வந்து சூரிய ஒளி வந்து யூனிஃபார்மாக பூமியில் எல்லா இடத்துலையும் படுறதில்லை. நாங்கள் அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சோலார் எனர்ஜி. ஸோ சூரிய ஒளியிலேருந்து எனர்ஜி வருது, அந்த எனர்ஜி வந்து யூனிஃபார்மாக எல்லா இடத்துலையும் வரல. அதே மாதிரி அது ஒரு காரணம். இன்னொரு காரணம் எடுத்திங்கனாக்கா நார்தர்ன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியர். தமிழ் சொன்னால் அரைகோளம், வடக்கு அரைகோளம், தெற்கு அரைகோளம்னு சொல்லுவாங்க. இந்த 2 ஹெமிஸ்பியர்லேயும் ஒரே மாதிரியான நீரும் நிலமும் பரப்பு இல்லை. வடக்கு அரைக்கோளத்தில் எடுத்திங்கன்னா நிறைய நிலம் இருக்குது, தெற்கு அரைக்கோளத்தில் நிறைய நீர் இருக்குது. அண்டு நிலத்துக்கும் நீருக்கும் ஒரே மாதிரி வெப்பத்தை பொறுத்த வரையில் அணுகுமுறை இருக்கான கிடையாது. அதாவது வந்து டிஃப்ரென்ஷியல் ஹீட்டிங்னு சொல்லுவோம். வந்து நிலம் வந்து சீக்கிரமே ஹீட் ஆகிடும், அதே மாதிரி கூலிங் ஆரம்பித்தா சீக்கிரமே கூலும் ஆகிடும்.
அதே வந்து நீர் எடுத்திங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும் ஹீட் ஆகிறதுக்கு. ஆனால் ஹீட் ஆச்சுன்னா நிறைய நேரம் வச்சுட்ருக்கோம் அந்த ஹீட்டை. ஸோ ஹீட் கெப்பாசிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஹீட் கெப்பாசிட்டிஸுங்கிறது லேண்டுக்கும் வாட்டருக்கும் ரொம்பவே வித்தியாசம். ஸோ இந்த எல்லா வித்தியாசங்கள்னாலும் என்ன ஆகுதுன்னா, சில இடங்களில் வந்து ஹீட்டிங் ஜாஸ்தியாக இருக்குது, சில இடங்களில் ஹீட்டிங் கம்மியாக இருக்குது. ஹீட்டிங் ஜாஸ்தியாக இருக்கிற இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா வந்து காற்று வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு லைட் ஆகிட்டு மேலே ஏறி போகிறது. ஸோ மேலே போகிறது கீழே வந்து லோ ப்ரெஷர் மாதிரி வருது. கீழே லோ ப்ரெஷர் மாதிரி வருது, ஏன்னா வந்து சரௌண்டிங் ஏர் எல்லாம் அங்கே அதை நோக்கி வருது. ஸோ வந்து ஒரே மாதிரி காற்றோடைய அழுத்தம் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து ரைசிங் மோஷன் இருக்குது, சில இடத்துல வந்து அதே சமயத்துலேருந்து காற்று மேலே போகாமல் இறங்கும், டிசெண்டிங் மோஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது சில இடத்துல லோ ப்ரெஷர், சில இடத்துல ஹை ப்ரெஷர்னு இருக்கும். காற்று வந்து ஒரு ஹை ப்ரெஷர் இடத்துல லோ ப்ரெஷர் இடத்துக்கு போகும். ஸோ இந்த மாதிரி நிறைய சர்க்குலேஷன் ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கெல்லாம் மெயின் காரணம் இந்த பேசிக் 3 ரீசன்ஸ் தான். வந்து எர்த்ஸ் ரெவல்யூஷன் அரவுண்ட் த சன், டில்ட், லாட்டிடியூட், அப்புறம் நார்தர்ன் ஹெமிஸ்பியர், சதர்ன் ஹெமிஸ்பியருக்கு அன்ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் சி. மூணாவது ரீசன் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா, லேண்டுக்கும் வாட்டுக்கும் டிஃப்ரென்ஷியல் ஹீட்டிங். இந்த காரணங்கள்னால வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமான காற்றோட குவிப்பும் இருக்குது, சில இடங்களில் விரிவும் இருக்குது. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி மாற்றங்கள் ஏற்படுகின்றன. மேடம், வானிலைத்துறையோட ஃபியூச்சர் பிளான்ஸ்லாம் என்ன? இப்போ ரீசெண்டாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் மிஷன் மௌசம்னு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்காங்க. அதுக்காக மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்சஸ்க்கு 2000 கோடி பட்ஜெட்டில் அலோகேட் பண்ணியிருக்காங்க. என்னன்னாக்கா நம்மளுடைய வானிலை முன்னறிவிப்பை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான். இந்த ப்ராஜெக்ட் கீழே பார்த்திங்கன்னா வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வெதர் ஃபோர்காஸ்ட், நீங்கள் எந்த இடத்துக்கு கேட்குறீங்களோ அந்த இடத்துக்கு இப்போ நாங்கள் வந்து கொடுக்குற அளவுக்கு நம்ம இம்ப்ரூவ் ஆகிக்கணும். அதாவது வந்து லோக்கல் வெதர் ஃபோர்காஸ்ட் வந்து இப்போ ஒரு பெரிய சிட்டிஸ்க்கு கொடுக்குறோம், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் கொடுக்குறோம், ஒரு பிளாக்கு கொடுக்குறோம் இல்லாமல் எவ்வளவு லோக்கலாக போக முடியுமோ அவ்வளோ லோக்கலாக கொடுக்கறதுக்கு இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறது தான் ஐடியா. நிறைய ரேடார்ஸ் வரும் இந்த ப்ராஜெக்ட் கீழே, ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ் வரும், விண்ட் ப்ரொஃபைலர்ஸ்னு இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாமும் வரும். அப்புறம் இங்கேயே டெவலப் பண்ணுறதுக்கு இண்டிஜினஸ் டெவலப்மெண்ட்ஸ்க்கும் நிறைய வாய்ப்புகள் வரும். ஸோ இதெல்லாம் பண்ண இப்போ வந்து சைக்ளோனை ஸ்டடி பண்ணுறதுக்கு வந்து ஏர்க்ராஃப்ட் மூலமாக அப்சர்வேஷன் எடுக்கிறது, இதெல்லாம் வந்து ஃபாரினில் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நம்மளும் அது மாதிரிலாம் பண்ணால் ஆய்வுகள் எடுக்கலாம். அந்த மாதிரி ஆய்வுகள் மேற்கொள்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நிறைய ஆய்வுகள் மேற்கொண்டு நமக்கு வந்து புரிதல் இம்ப்ரூவ் ஆக நம்மளோட ஃபோர்காஸ்ட் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய NWP எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் இந்த டேட்டாவெல்லாம் வச்சு பண்ணால் மாடல் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக அவுட்புட்டை காட்ட ஆரம்பிச்சதுன்னா நம்மளோட ஃபர்தர் ஃபோர்காஸ்டிங்கும் அது பேஸ் பண்ணி நமக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதே சமயத்தில் வந்து ரிசர்ச் வந்து ஒரு பேக் போன் ஆஃப் த என்டையர் மீட்ராலஜிக்கல் சயின்ஸ். ஏன்னா இந்த முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சயின்ஸ் வந்து ஃபுல்லாக புரிஞ்ச ஒரு விஷயம் கிடையாது. மல்டி டிசிப்ளினரி இருக்குது. இதில் மேத்தமேட்டிக்ஸ் வேணும், ஃபிசிக்ஸ் வேணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும், ஜியாகிரஃபி வேணும். எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும், ரிசர்ச் நிறைய பண்ணால் தான் நமக்கு புரிதல் இம்ப்ரூவ் ஆகும். இம்ப்ரூவ் ஆனால் தான் மாடல்ஸ் கொடுத்து மாடல்ஸ் நமக்கு ஃப்யூச்சர் ஸ்டேட்டஸ் சொல்ல போக நம்மளோட இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும். இதில் வந்து ஃப்யூச்சரில் AI வந்து நிறைய ரோல் இருக்குது இதுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு இந்த ரிசர்ச் எல்லாம். மேடம், இப்போது நம்ம வானிலைத்துறைனாவே ஒரு பொதுமக்களுக்கு என்ன தெரியும்னா மழை பெய்தா இல்லையான்னு சொல்லுவாங்க. அப்படி தான் அவங்களுக்கு புரிதல் இருக்குது. இப்போ இதை தவிர வேறு என்னெல்லாம் பண்ணுறாங்க? இது தவிர பண்ணோன்னா வந்து விமான போக்குவரத்துக்கு அங்கே பிரத்யேகமான சில இன்ஃபர்மேஷன் தேவைப்படும், அது கொடுக்குறாங்க. ஏவியேஷன் மீட்ராலஜி அது தனி சயின்ஸ், அது பண்ணிகிட்ருக்காங்க. அதே மாதிரி வேளாண் துறைக்கான பிரத்யேகமான சில ரிப்போர்ட்ஸு அந்த இன்ஃபர்மேஷன் அது ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி கடலில் போகிற கப்பல்களுக்கு, மீனவர்களுக்கு எச்சரிக்கைகள் இதெல்லாம் 24/7 ரெகுலராக போயிட்டுருக்கு. அது தவிர பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு தரைமட்ட அப்சர்வேட்டரின்னு எடுத்துட்டாக்கா 8 அப்சர்வேஷன் எடுக்கிறாங்க. இது மாதிரி இந்தியா முழுக்க எத்தனை அப்சர்வேட்டரி இருக்குது அத்தனை. அதே மாதிரி ஆட்டோமேட்டிக் வெதர் எல்லா இடத்துலையும் இருக்கிற டேட்டாவெல்லாம் இப்போ நீங்கள் வந்து 10-20 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பர்டிகுலர் நாளில் என்ன நடக்குதுன்னு கேட்டால் டேட்டா சேர்த்து வச்சுக்கலன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ டேட்டா ஆர்கைவல் ரொம்ப முக்கியம். பூனாவில் நேஷ்னல் டேட்டா சென்டர்னு இருக்குது, அங்கே டேட்டா ஆர்கைவல் பண்ணுறாங்க. அது பெரிய வேலை அது. அதே மாதிரி டேட்டா கேட்கறத சப்ளை பண்ணுறதுக்கு, அதே மாதிரி லாங் பீரியட் டேட்டாவை அனலைஸ் பண்ணி கிளைமேட் மானிட்டரிங், அதாவது நான் சொன்னேன் ஒரு லாங் பீரியட் ஆவரேஜ் வச்சு தான் கிளைமேட் ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணிகிட்ருக்காங்க. அப்புறம் கிளைமேட் சேஞ்சுன்னு ஒன்று வருது. இப்போ இருக்கக்கூடிய இந்த க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னாலலாம் வரக்கூடிய குளோபல் வார்மிங், அதனால் வரக்கூடிய கிளைமேட் சேஞ்ச். இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு வேணும் இன்புட்ஸ் இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் பாடிஸ்லாம் நிறைய பேர் இப்போ IPCC ரிப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் இன்டர்நேஷ்னல் கிளைமேட் சேஞ்ச் கன்வென்ஷன் ஃப்ரேம் ஒர்க் இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இவங்களுக்குலாம் வந்து நம்ம இந்தியாவுடைய இன்புட்ஸ் கேட்குறத நம்ம இங்கேருந்து ப்ரிப்பேர் பண்ணி நம்ம கவர்மெண்ட்டுக்கு கொடுப்போம். இந்த தரவுகள் இப்போ எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது கவர்மெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. இதெல்லாம் பூனாவில் இந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அது தவிர பார்த்திங்கன்னா வந்து காற்றோட மாசு கண்காணிப்பு, ஏர் பொல்யூஷன், அது ரெகுலராக மானிட்டர் பண்ணுறது IMDயில் ஒரு முக்கியமான வேலை. அப்புறம் நீங்கள் போலார் மீட்ராலஜின்னு அண்டார்டிகாவில் நீங்கள் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, 2 போலார் ரிசர்ச் ஸ்டேஷன்ஸ் இந்தியா வச்சுருக்கு. இந்தியாவிலேருந்து மைத்ரி, பாரதின்னு.
அங்கே வந்து ரெகுலராக அண்டார்டிகா எக்ஸ்பெடிஷன்ஸ் போகிறாங்க. அங்கே போய் நிறைய ஆய்வுகள் மேற்கொள்கிறாங்க. ஏன்னா அங்கே போகிற ஐஸ் கேப்ஸ் மெல்ட்டிங் நிறைய இருக்குது. ஸோ குளோபல் லெவலில் வந்து ரிசர்ச் பண்ணோன்னா அங்கெல்லாம் போய் தரவுகள் சேகரிக்கணும். ஸோ அதில் இந்தியாவும் அதில் ஒரு முக்கிய பங்கு வகிச்சுட்டு இருக்கு. அந்த ஒர்க்ஸும் பண்ணிகிட்ருக்காங்க பேரலாக. வானிலையை கணிக்கிறதுல ஏஐயோட பங்கு என்ன? ஏஐ வந்து இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு இது வானிலை கணிப்புங்கிறதுல வந்து மேத்தமேட்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ் ரொம்பவே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ஏஐங்கிறது இப்போ வரத்துக்கு முன்னாடிலேருந்தே சொல்கிறேன் நான். நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங்கில் வந்து இந்த ஹார்மானிக் ஸ்பெக்ட்ரல் அனாலிசிஸ்மாங்க, வேவ்லெட் அனாலிசிஸ்மாங்க, பிரின்சிபல் காம்பனண்ட் அனாலிசிஸ், ஃபோரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ், காசியன் ஃபங்க்ஷன், பாய்சான் ஈக்குவேஷன், இதெல்லாம் மேத்தமெட்டிக்கல் டெக்னிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்கல் டெக்னிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் டேட்டாவில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுட்டு நம்ம ஃபோர்காஸ்டிங்க்கு ட்ரை பண்ணியிருக்கோம். ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சிங்கிள் ஒரு இதுவாக வந்து ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷனாக இப்போ ஏஐங்கிறது வருது. வந்து பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, டேட்டாவில் இருக்கக்கூடிய பேட்டர்ன்ஸ், பாஸ் டேட்டா எல்லாத்தையும் எடுத்து அதில் இருக்கிற பேட்டர்ன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது. அப்படி பண்ணுறது இப்போ நீங்கள் வந்து NWP மாடல் ரன் பண்ணி ஒரு அவுட்புட் வருதுன்னா வந்த அவுட்புட்டை அந்த பர்டிகுலர் அந்த டேட் அண்ட் டைமுக்கு பாஸ் டேட்டாவை பார்த்து வச்சு அங்கேருந்து ஒரு பேட்டர்ன் ரெடி பண்ணி இதுவும் அது மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும். ஸோ அப்படிலாம் பண்ணுறத வந்து ஏஐ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். NWPயில் இருக்கக்கூடிய சில எங்கேயாவது மிஸ் ஆச்சுன்னா அது ஏஐலேருந்து நம்ம கேட்ச் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு ஸ்லைட்டாக வந்து வேல்யூ அடிஷன் கொடுக்கறதுக்கு. ஸோ ஏஐ வந்து ஒரு ரொம்ப பெரிய லெவலில் வந்து வெதர் ஃபோர்காஸ்டிங்க்கு வந்து இம்ப்ரூவ் பண்ண அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க பொறுத்து. இவ்வளோ அட்வான்ஸ்டு டெக்னாலஜிஸ் இருந்தும் ஏன் எந்த ஒரு நாட்டாலையும் இந்த நேரத்தில் மழை பெய்யும் இந்த நேரத்தில் மழை பெய்யாதுன்னு சொல்ல முடியல? அதான் வந்து நம்ம வானிலை அறிவியலோடைய புரிதலோடைய லிமிட். நிறைய கிரே ஏரியாஸ் இருக்குது, நம்ம அதை புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஃபுல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுன்ட்டு நம்ம வந்து ஃபோர்காஸ்ட் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எவ்வளோ புரிதல் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் ஃபோர்காஸ்ட் கொடுக்குறோம். புரியாதது இன்னும் நிறைய இருக்குது நிறைய. அதனால தான் வேர்ல்டு அளவில் இத்தனை ரிசர்ச் போயிட்டுருக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஎஸோடைய நேஷனல் ஓஷியானிக் அண்ட் அட்மாஸ்பியரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நோவா அவங்க சைட்டில் போனீங்கன்னா நம்ம ஐஎம்டிக்கு பேரலாக அவங்க நீங்கள் அவங்க சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுங்க HFIPன்னு போடுங்க, ஹரிக்கேன் ஃபோர்காஸ்ட் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட். எல்லாரும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ப்ராஜெக்ட் போட்டு தான் இருக்காங்க. எல்லா இடத்துலையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஆக்சுவலாக நடக்கிறதுக்கும் நம்ம கொடுக்குற ஃபோர்காஸ்ட்டுக்கும் கேப் ஏரியாஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ வந்து சயின்ஸ் வளரணும், ரிசர்ச் நிறைய பண்ணணும், நிறைய வந்து ஃபீல்டு எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணணும், நிறைய தரவுகள் சேகரித்து அந்த தரவுகளை பேஸ் பண்ணி ரிசர்ச்சை வந்து மேம்படுத்தணும். பண்ண தான் நமக்கு வந்து இந்த புரிதல் இம்ப்ரூவ் ஆக இந்த கேப் குறையும், அக்யூரஸியும் இம்ப்ரூவ் ஆகும். அது வரைக்கும் இந்த மாதிரி டிஃப்ரென்சஸ் இருக்க தான் இருக்கும். வானிலை கணிக்கிறத பற்றி மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மக்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால், இப்போ நான் இது வரைக்கும் சொன்னதுலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், இது ஒரு ரொம்பவே சிக்கலான பல துறைகளை கொண்ட ஒரு அறிவியல் முயற்சி. இது வானிலை வெதர் ஃபோர்காஸ்டிங்கிறது. இந்த அறிவியல் வந்து நாம் முழுசாக தெரிஞ்சுட்டோங்கிற சிச்சுவேஷன் வரல. அதனால் மேலும் காலநிலை மாற்றங்கள், அதனாலேயும் சில நிறைய சேஞ்சஸ் வந்துகிட்டே இருக்குது அட்மாஸ்பியரில். அப்போ வானிலை நிகழ்வுகளில் பல மாற்றங்கள் ஏற்பட்டுகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாற்றங்களையும் புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஸோ காலநிலை மாற்றங்கள்னால வரக்கூடிய மாற்றங்கள், அப்புறம் முன்னாடியே இருக்கக்கூடிய புரியாத விஷயங்கள், இது எல்லாத்தையும் சேர்ந்து மேலே படிக்க தான் நமக்கு இம்ப்ரூவ் ஆகும். அதனால் பப்ளிக் புரிஞ்சுக்கணும். இவங்க சொன்னாங்க வரல, இவங்க வேலை பண்ணல, இவங்களுக்கு தெரியலைங்கிறது கரெக்டு தான். பட் அதுக்காக வந்து பண்ணாமையும் இருக்க முடியாது. ஒன்றுமே சொல்லாத சமயத்தில் சொல்லாமல் இருக்கிறத விட எந்த அளவுக்கு புரிதல் இருக்கோ அந்த அளவுக்கு சொல்லி கொஞ்சம் நம்மளால் முடிஞ்சதை பார்க்கலாம். அதுக்கு தான் வந்து மற்ற ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து ஸ்டேட்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் இடத்துல ஒரு சைக்ளோன் கிராஸ் ஆகணும்னா அவங்க ப்ரிப்பேராக இருப்பாங்க, அக்கம் பக்கத்தில் கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ப்ரிப்பரேஷன் வச்சுப்பாங்க. ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாத இடத்துல இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் கேட்டிருப்பீங்க, பழைய காலத்தில் ஒரு சைக்ளோன் வந்தால் எத்தனை ஆயிரக்கணக்கில் உயிர் சேதங்களும் பொருள் சேதங்களும் இருக்கும், கோடிக்கணக்கில் பொருள் சேதங்களும் இருக்கும். இப்போ அதெல்லாம் குறைஞ்சி உயிர் சேதங்கள்லாம் ரொம்ப குறைஞ்சி வந்திருக்கு. நிறைய மேம்பட்டுருக்கு நம்மளோட ஃபோர்காஸ்ட். பட் இன்னும் நிறைய பண்ணுறதுக்கு இருக்குது. பட் வந்து ஒரு தூரலோ ஒரு மழையோ என் தலை மேலே விழலை, ஆனால் இவங்க பெய்யும்னு சொன்னாங்க, அது பெய்யும்னு சொன்னது கரெக்டாக. எல்லா இடத்துலையும் பெய்யும் இல்லை, ஒரு ஐடியாவில் சொல்கிற டிஸ்ட்ரிக்ட் மேலே மழை வரும்ன்ட்டு எல்லார் மேலேயும் வரும். ஒவ்வொரு இடத்துல எங்கேயோ பெஞ்சிருக்கலாம். சம்டைம்ஸ் நம்ம சொன்னதும் கரெக்டாக எல்லாமே இருக்கலாம். அதுக்கு தான் நாங்கள் மேலே ஆய்வுகள் மேற்கொண்டு நம்ம ஃபோர்காஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எல்லாரும் சேர்ந்து பாடுபட்டுருக்கோம். எல்லாம் நிச்சயமாக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வரும்னு ரொம்பவே நம்புகிறோம். மேடம், எங்கள் நிலையத்துக்கு வந்து பயனுள்ள தகவலை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி, தேங்க்ஸ். இதுவரை இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் 150வது ஆண்டை முன்னிட்டு வானிலையியல் குறித்து இந்திய வானிலை ஆய்வு மைய விஞ்ஞானி முனைவர் பி. கீதா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள்.